ஒரு குழந்தை ஏன் பொய் சொல்லுது? நிறைய பொய் சொல்லக்கூடிய குழந்தையாக ஏன் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைகிட்ட நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து தான் அது பொய்ய கத்துக்குது. "ஏங்க நாங்க எதுக்குங்க பொய் சொல்றோம் குழந்தைகிட்ட? அப்படிலாம் நான் பொய் சொன்னதே இல்லைங்க." அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒரு பொய்ய நெனச்சு பாருங்க. சாப்பிட்லீன்னா பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிருவான்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அதுதான் குழந்தைகிட்ட நீங்க சொன்ன பொய் சொல்ல கற்றுக் கொடுத்த முதல் பொய். இதுக்கப்புறம் என்னென்ன பொய்யெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க? எப்படியெல்லாம் அந்த குழந்தைய ஏமாத்தியிருக்கீங்க? அந்த ஏமாற்றத்தில உங்கள ஏமாத்துறதுக்கு அந்த குழந்தை எப்படி கத்துருக்கு அப்படிங்கிறது தான் பொய். அதனால சின்ன தவறுகளுக்கு நிறைய தண்டனை குடுக்கக்கூடிய பெற்றோர்களிடம் குழந்தை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. அதனால குழந்தை தவறு செய்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டி, அதை எடுத்துச் சொல்லி அன்பாக, அனுசரணையாக அதிலிருந்து அது செய்யாத அளவிற்கு நீங்கள் வர வைக்கணும். அதற்கு பிறகு அதற்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் அதை வழிநடத்தணும். தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு, மிரட்டிட்டு, தண்டனை குடுக்குற துணியிலேயே இருந்தீங்கன்னா, அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. பிறகு வாழ்க்கையில் அது பொய் என்பது பழக்கமாகவே மாறிவிடும்.